ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பாப்பா பார்க்க வந்திருந்தோம். பாப்பாவுக்கு வந்து முதுகு தண்டில் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பா பார்க்க வந்தோம். வரும்போது வீடு ரொம்ப இதாக இருந்துச்சு. வீடு கட்டித்தர சொல்லி கேட்டாங்க. நம்ம ஒரு 3 மாதத்தில் கட்டித்தரேன்னு சொன்னோம். இப்போது 2 மாதத்துலேயே புது வீடு திறந்தாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களை வந்து இந்த சொந்த வீட்டில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பிறந்தநாள் அதுவுமா என்னுடைய சொந்த காசில் உங்களுக்கு வந்து நான் வீடு கட்டி தந்தது கடமையாக இல்லை, ஒரு உரிமையாக பார்க்குற ஒரு அண்ணனா. தேங்க்யூ. இதுக்கப்புறம் நீங்கள் ஹவுஸ் ஓனர், ஓகேவா? தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் பிறந்தநாள் தான் வந்து எனக்கு ரொம்ப மன நிம்மதியா இருக்கு. காரணம் நம்ம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்பயுமே நம்ம ஒரு நல்ல விஷயம் செஞ்சு அதை வீடியோ போடும்போது அதை பார்த்து ஒரு 5 பேர் 6 பேர் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்க எல்லாருமே ஒன்று திரண்டி ஒரு சூப்பரான ஒரு நலத்திட்ட உதவிகள் செய்யறாங்க. ஸோ இதை விட எனக்கு அச்சீவ்மெண்ட் எதுவும் இருக்கான்னு கேட்டால் தெரியவே தெரியாது. ஸோ ரொம்ப நன்றி. இது ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இனிஷியேட்டிவ் செஞ்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய குடும்பங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து கிராசரியிலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து கலந்துக்கிட்டது இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் என்னுடைய எப்படி சொல்றது, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவ்வளவுதான், என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களுடைய இயக்கத்து மூலமா இது இயக்கம் அப்படிலாம் கிடையாது. நம்மளாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ், தம்பிங்க, பிரதர்ஸ், அவ்வளவுதான். இயக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நீங்க பண்றீங்க, பிடிச்சிருக்கு, நாங்களும் சேர்ந்து பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க, அவ்வளவுதானே. மற்றபடி இது ஒண்ணுமே கிடையாது, எந்த நோக்கமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு காலையில விழுப்புரத்துல போயிட்டு ஒரு வீடு வந்து நம்ம ஓபன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலா முன்னாடி வந்து பிரச்சனை கேட்டிருந்தாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு குழந்தைக்கு போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து வீடு கட்டி தரோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த வீடை வந்து நம்ம கட்டி கொடுத்துட்டு இங்க வந்தும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி பர்த்டே வந்து இன்னைக்கு தான் உண்மையான ஹாப்பி பர்த்டேவா இருக்கு. டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்கண்ணே. ஸோ ஆமாண்ணே, கண்டிப்பா டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்குது. சொல்லுங்க. ஒரு ஃபீல் குட்டான படமா இருக்கும்ண்ணே. ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஃபீல் குட்டான படமா இருக்கும். ஸோ ஆக்சுவலா அந்த படம் பண்றதுனால தான் என்னால வந்து அந்த சம்பளத்துல தான் இன்னைக்கு நான் 2 வீடு வந்து கட்டி கொடுத்துருக்கிறேன். ஸோ அது எனக்கு இன்னும் ரொம்ப வந்து எப்படி சொல்றது, அதுக்கு நான் படம் நடிக்கிறேன்னா அது முக்கியமான காரணம் தமிழ் மக்கள் போட்ட பிச்சை தான். ஸோ அதை வந்து நான் என்னைக்குமே நன்றி உள்ளவனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து தான் வேற ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும்னு நினைச்சேன் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அதுல வந்து சம்பளத்துல காலையில விழுப்புரத்துல ஒரு வீடு கட்டி திறந்துருக்கிறோம். அப்புறம் ஈவினிங் 6 ஒரு வீடு கட்டி திறந்துருக்கிறோம். ஸோ அந்த பட வாய்ப்புனால அந்த அமௌண்ட்ல என்னால முடிச்சது நான் வந்து 2 வீடு கட்டிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு மக்களால் மட்டும்தான் கிடைச்சிது. ஸோ மக்கள் இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. கடைசி வரைக்கும் மக்களுக்கு நன்றி உள்ள சேவனா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போன்னு இல்லை, எனக்கு உடம்புல மூச்சு இருக்க வரைக்கும் மக்களுக்கு நன்றியோட இருப்பேன். அதை தாண்டி நிறைய உதவிகள் வந்து குறையவே குறையாது, இன்னும் நிறைய ஏறிக்கிட்டு தான் இருக்கும், பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதுக்கு காரணம் மக்களுடைய அன்பு. அதை தாண்டி ஆனால் நீங்க பண்றதை பார்த்து நாங்களும் பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பசங்க கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கான பொருட்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை விட எனக்கு என்ன விஷயம் தெரியல. பட் எனக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நிறைய பர்த்டே நான் கொண்டாடி இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த பர்த்டே எனக்கு நீ மக்களோட கொண்டாடினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி நான் முதல்ல நடிச்ச படத்துல அந்த காசுல என்னோட சொந்த காசுல 2 வீடு கட்டி அதுல வந்து 2 குடும்பம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற என்ன சொல்றேன்னு தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கு. தேங்க்யூ. அரசியல் அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. விஜய் சார் தான் மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்களை பத்தி பேசுறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. இன்னமும் கிடையாது, அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரண ஆள். விஜய் சார்லாம் மிகப்பெரிய லெஜெண்ட். அவங்க இருக்கிற உயரெல்லாம் எங்கேயோ இருக்கு, நம்ம சாதாரண கடுகு மாதிரி எங்கேயோ கிடக்குறோம். நம்மளால முடிஞ்சது செய்யறோம். நம்மளை பார்த்து சில பேர் செய்யறாங்க, அதுவே எனக்கு ஹாப்பி. கண்டிப்பா நான் நிச்சயமா